Hey, welcome guys. So இப்போ இந்த செஷன்ல நம்ம பார்க்க போறது ஒரு வைஃபையோட பாஸ்வேர்டை நம்ம அந்த நெட்வொர்க்ல கனெக்ட் பண்ணாம இருக்கும்போது எப்படி பார்க்கிறது. ஸோ அதுதான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து என்னோட வைஃபை நான் எந்த நெட்வொர்க் கூடயும் கனெக்ட் பண்ணலை. ஓகே, ஸோ இது எல்லாமே எனக்கு வந்து நாட் கனெக்டட் நெட்வொர்க்கில் தான் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி நான் கனெக்ட் பண்ணியிருக்க நெட்வொர்க் வந்து இந்த GTK ஹோம். ஓகே, ஸோ இதில் தான் நான் இதுக்கு முன்னாடி நான் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பட் இப்போ நான் அதை கனெக்ட் பண்ணாமல் டிஸ்கனெக்ஷனில் இருக்குது. இப்போ டிஸ்கனெக்ட் ஆகி இருக்கும்போது நம்ம இதுக்கு முன்னாடி போன செஷனில் பார்த்த மாதிரி ஓகே நம்மளால் பாஸ்வேர்டை செக் பண்ணி பார்க்க முடியாது. ஏன்னா கனெக்டிவிட்டி இருந்தால் தான் அதில் பாஸ்வேர்டு விசிபிளாக இருக்கும். பட் இப்போ இந்த மாதிரி ப்ரீ கனெக்டட், நம்ம ஏற்கனவே ப்ரீ கனெக்டட்னு சொல்கிறதோட இதுக்கு முன்னாடியே கனெக்ஷன் ஏற்படுத்தியிருந்தாங்கன்னா அந்த கனெக்ஷனை வச்சு பாஸ்வேர்டை நம்ம எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு கமாண்ட் ப்ராம்ப்டில் அட்மினிஸ்ட்ரேட்டர் மோட ஓப்பன் பண்ணோம். ஓகே, ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டர் மோட் ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டர் மோட் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா ஸோ இங்கே பாருங்கள், இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது உங்களுக்கு கமெண்ட்ஸ். ஸோ நீங்கள் வேணும் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெட் எஸ்ஹெச் கொடுத்தீங்கன்னா நீங்கள் நெட் எஸ்ஹெச் ப்ராம்ப்டுக்குள்ளே போயிடுவீங்க. ஸோ செகண்ட் திங் WLAN, அதாச்சும் வயர்லெஸ் லேனோட ஷோ ப்ரொஃபைல். ஸோ ஃபர்ஸ்ட் திங் உங்களுக்கு வயர்லெஸ் லேன் அடாப்டர் எனேபிளில் இருக்கணும். சப்போஸ் இப்போ உங்களோட லேப்டாப் ஆர் டெஸ்க்டாப்பில் இந்த வைஃபை ரிலேட்டட் கனெக்டிவிட்டி இல்லைன்னா உங்களுக்கு அது விசிபிள் ஆகாது. ஓகே, ஸோ இப்போ நம்மளோட ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா இத்தனை ப்ரொஃபைல்ஸ் இங்கே இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ரொஃபைலை வச்சு we are going to move on. So first thing is WLAN show profile. இப்போ நான் யூஸ் பண்ண போகிற ப்ரொஃபைல் நேம் இஸ் GTK ஹோம். ஓகே, ஸோ இப்போ நான் இந்த GTK ஹோம் அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபைல் நேமை வச்சு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேர் இஸ் இட் செக்யூரிட்டி ரிலேட்டட் செட்டிங்ஸை பாருங்கள். செக்யூரிட்டி கீ வந்து ப்ரெசென்ட் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் நம்மளுக்கு சொல்லியிருக்கு. பட் என்ன செக்யூரிட்டி கீ நம்மளுக்கு சொல்லலை. ஓகே, நம்ம இப்போ இதோட கீயை கிளியர் ஃபார்மேட்டில் சொல்லு அப்படின்னு இப்போ நம்ம கேட்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற கமாண்ட் கீ ஈக்குவல் டு கிளியர். ஸோ இப்படி கொடுத்தோம்னா நம்மளுக்கு இந்த செக்யூரிட்டி செட்டிங்ஸில் இந்த செக்யூரிட்டி கீ ப்ரெசென்ட்னு சொல்லுது. அதுக்கு கீழேயே கீ கண்டென்ட் என்ன அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு சொல்லிடும். ஸோ நான் யூஸ் பண்ணியிருக்க கீ இதுதான். ஸோ லெட்ஸ் ட்ரை டு கனெக்ட். ஸோ இப்போ நான் GTKன்னு கொடுக்குறேன், அதை கனெக்ட் கொடுக்குறேன். ஓகே, எனக்கு இப்போ இங்கே கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ லெட் மீ ஆல்சோ ஷோ யூ த பாஸ்வேர்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நெட்வொர்க் அண்ட் இன்டர்நெட் செட்டிங்ஸ். ஸோ ஹியர் யூ கோ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட பாஸ்வேர்டு இங்கே தெரியுதா, 987654321. ஸோ இந்த டெஸ்ட் பாஸ்வேர்டை தான், ஸோ இந்த பாஸ்வேர்டு தான் நம்ம இங்கேயும் பார்ப்போம். ஸோ திஸ் இஸ் த வே டு ஃபைண்ட் த பாஸ்வேர்ட். ஓகே, ஸோ நீங்கள் ஏற்கனவே கனெக்ட் பண்ணி வச்சிருக்க மிஷினோட பாஸ்வேர்டு என்ன இப்போ நான் கனெக்ட் பண்ணணும் இல்லை வேறு யாருக்காச்சும் நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கும் போது நீங்கள் இப்படி செக் பண்ணி பார்த்து நீங்கள் சொல்லிக்கலாம். ஸோ தட்ஸ் இட். I will meet you in the next session with another topic. Thank you.